பிகின் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். லக்னம், இந்த லக்னத்திற்கு என்னெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும், லக்னம்னா என்ன, ஏன் இந்த லக்னத்திற்கான பலன்களை நம்ம எடுக்கணும், லக்னம் மாறணும் வேற சொல்றாங்க, அந்த லக்னம் மாறுமா, கண்டிப்பா அது நடக்குமா அப்படிங்கிற 1000 கேள்விகள் மனசுக்குள்ள இருக்கும். லக்னம் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்க. ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தையினுடைய பிறப்பை முதல்ல நிர்ணயம் பண்ணுறது லக்னம் தான். என்ன லக்னம் அப்படிங்கிறத வச்சு தான் அந்த குழந்தையினுடைய தலையெழுத்து அப்படிங்கிறது இங்கே ஆரம்பிக்குது, தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி ஒரு லக்ன பலன், ஒரு முகூர்த்தம் குறிக்கிறோம்னா கூட அதுக்கு லக்னம் நல்லா இருக்கணும். லக்னத்திற்கு இத்தனாம் இடம் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறைகள்லாம் இருக்குது. அப்போ அதுக்கும் லக்னம் தான் நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இந்த லக்னத்தை வச்சு தான் நம்ம வாழ்க்கையின் ஆரம்ப புள்ளி எங்கே ஆரம்பிச்சுது, எங்கே முடிவு பெறப்போகுது, என்னெல்லாம் சாதகம் என்னெல்லாம் பாதகம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ராசியை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய பலன்கள்லாம் தவறா அப்படின்னு கேட்காதீங்க. அது ஒரு வேறு பேட்டர்ன் அப்படின்னா இது ஒரு வேறு பேட்டர்ன். இது நம்மளுடைய உடலினுடைய வளர்ச்சியும் மனதினுடைய வளர்ச்சியும் சேர்த்து வச்சு நமக்கு பலன்களை தரக்கூடியது தான் இந்த லக்ன பலன் அப்படிங்கிறது. ஆனால் அந்த ராசி பலன்கிறது மனதின் வளர்ச்சியை மட்டும், நம்ம என்ன யோசிக்கிறோம், நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. இந்த உடலினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி அந்த வளர்ச்சியும் அந்த வளர்ச்சிக்கான தேவைகளையும் நம்ம பார்க்கும்போது மட்டும்தான் நிதர்சனமான பலன்களை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அந்த வகையில் கும்ப லக்னம் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த கும்ப லக்னம் உங்களுடைய அட்சய லக்னமாக இருக்குது அப்படின்னா, இந்த அட்சய லக்னங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்களுடைய கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதில் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், அது 5 லாங்குவேஜில் அந்த இது இருக்கும். பேசிக்காக இது ஆங்கிலத்தில் தான் காமிக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் அதில் அந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு உங்களுடைய லாங்குவேஜை தமிழை மாற்றிக்கோங்க. இல்லை உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தேவையோ அந்த லாங்குவேஜில் வச்சுக்கோங்க. அதில் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை நீங்கள் பதிவு செய்யும்போது உங்களுக்கு ஒரு ஏஎல்பி சார்ட் ஒன்று ஓப்பன் ஆகிடும். அதில் ஜாதக கட்டமும், அந்த கட்டத்தில் ஒரு கட்டத்தில் ஏஎல்பின்னு போட்டிருப்போம். அதுதான் உங்களுடைய இன்றைக்கி ஏஎல்பி லக்னம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த லக்னத்தை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதுக்காகலாம் தனி வீடியோ பதிவே நான் நிறைய போட்டிருக்கேன் யூடியூப் சேனலில். நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். அடுத்து இந்த கும்ப லக்னம் அட்சய லக்னமாக போகுது அப்படின்னா, இந்த கும்ப லக்னத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலும் இருக்கும். காலபுருஷனுக்கு 11வது லக்னம், லாபம் எல்லாமே அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக தாங்க இருக்கும். அதுக்காக கஷ்டமே வராதுன்னு அர்த்தமா? கண்டிப்பாக இவங்களுக்கும் கஷ்டங்கள் உண்டு. எந்தெந்த வகையில் எல்லாம் கஷ்டங்கள் இருக்குன்னு பார்த்துருவோமா? கும்ப லக்னத்தை பொறுத்தளவில் அவங்களுக்கு வாக்கு சாதுரியம் நல்லா இருக்குது, வாக்கு பழிதம் நல்லா இருக்கும், வாக்கில் நாணயம் அப்படிங்கிறது இருக்கும், சொன்னதை சொன்ன நேரத்தில் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு திறன் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் குருவுடைய வீடு, அதனால ரொம்ப அனுபவமாக பேசக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த கும்பத்துக்கு ரொம்பவே உண்டுங்க. அதுவும் இந்த குருவாக இருக்கிறதுனால அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் குருவாக்கு அப்படின்னே கூட சொல்லலாம். அது அந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ நீ சொன்ன நான் பண்ண எனக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறன்கள் இருக்கா? இந்த கும்ப லக்னம் உங்களுக்கு ஒரு 40-50 வயசில் இல்லை ரிட்டையர்டு காலகட்டங்களில் போகுதுன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜோதிடம் படிச்சிருங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்கும். ஏன்னா அந்த வாய்ப்புகளை இந்த கும்ப லக்னத்துக்கு மட்டும் கடவுள் இயற்கையாகவே கொடுத்துருக்காரு. 2, 11க்கு அதிபதி குரு. அப்போ 2ங்கிறது குரு, 11ங்கிறது 2ங்கிறது பேச்சு, 11ங்கிறது லாபம், பேச்சினால லாபம், படிப்புனால லாபம் அப்படிங்கிறது இந்த கும்ப லக்னத்திற்கு ரொம்பவே உண்டு. அதனால் படிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். படிப்புனால அதற்கேற்ற வருமானம், லாபம், ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு. எந்த வயசில் இந்த கும்ப லக்னம் வந்தாலும் இவங்க படிக்கலாம், படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆன்மீக மார்க்கத்துக்குள்ளே அவங்களுக்கு நிறைய ஈடுபாடு. ஏன்னா 2ஆம் இடம் குருவுடைய வீடு இல்லையா? அதனால் ஆன்மீக சிந்தனைகளும் ஆன்மீக மார்க்கத்தில் நிறைய ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும், சோம்பல் அதிகமாக இருக்கும். ஒரு நிறைய விஷயங்களை யோசிக்கிறதுனால அதை டக்குன்னு செயல்படுத்த மாட்டாங்க. அதில் கொஞ்சம் யாராவது ஒருத்தவங்க புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு. அப்போ தான் அவங்க அந்த செயலை செஞ்சு முடிப்பாங்க. கம்யூனிகேஷன் பேஸ் இவங்களுக்கு தொழில், இவங்க சர்வீஸ் ஓரியன்டான தொழில் செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிவிடுவாங்க. இல்லை நான் முதலீடு போட்டு ஏதாவது பண்ணுறேன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இந்த சர்வீஸை ஒரு ஆஃபீஸாக போட்டு இவங்க பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு இடத்துக்கு 4 இடத்துல கூட பிரான்ச்சஸ் வச்சு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதை பண்ண முடியுமா? பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் நல்லாவே இருக்குது. இடம், வீடு, சொத்து, சுகத்தினால இவங்களுக்கு நன்மைகள் இருக்கா? தாய் தந்தையரே இவங்களுக்கு தேவையான அளவு சேர்த்து வச்சுருவாங்க.
இல்லை இவங்க சம்பாரித்து தாய் தந்தையர் பேரில் சொத்து சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அதனால் சொத்து சார்ந்த நிகழ்வுகள் இவங்களுக்கு நல்லா இருக்குது. பூர்வ புண்ணிய அனுகிரகமும் நல்லா இருக்குது. பூர்வீகம் சார்ந்த நிகழ்வுகளும் இவங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு குலத்தொழிலையே செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இந்த கும்ப லக்னத்திற்கு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. சரி, இதுவே உங்களுக்கு ஆரோக்கியம் சம்மந்தமான பிரச்சனைகள் வருதுன்னா நீர் சம்மந்தமான உபாதைகள் சின்ன சின்ன அளவில் உங்களுக்கு நிறைய ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு கால் வீங்கும், திடீர்னு உடம்புல நீர் சுரக்கும், திடீர்னு உடம்பு பருமனாகும், இந்த மாதிரியான பிரச்சனைகள். இன்னும் சொல்லப்போனால் இவங்க உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். உணவு கட்டுப்பாடு அவசியம். குறைக்கல, கண்ட்ரோலாக இல்லைன்னா உடம்பு இவங்களுக்கு வெயிட் போட ஆரம்பிச்சிடும். கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துடும், கேஸ் ட்ரபிள் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்துடும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா 2ஆம் இடம் குரு, உருளைக்கிழங்க சாப்பிடவே கூடாது, வாழைக்காயை தொடவே கூடாது, அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த கும்பலக்னம் போகும்போது அதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி, இவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்க? மனைவி சொல்கிறத அல்லது கணவன் சொல்கிறத இவங்க கேட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கைக்கு ரொம்ப சுமூகமாகவே போகும். ஏன்னா இவங்க அவ்வளோ சீக்கிரம் முடிவெடுக்க மாட்டாங்க. சும்மா நசன்னு ஏதாவது நெய்ன்ட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்க வாழ்க்கை துணை கரெக்டாக வெட்டோன்னு துண்டு ரெண்டாக பேசுவாங்க. அதனால் வாழ்க்கை துணை பேசுவதை இவங்க கேட்டுக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அதுக்கு மாறாக இவங்க நடக்கும்போது குடும்பத்தில் கண்டிப்பாக பூசல் வரும், ஆனால் நிச்சயமாக வரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய செயல்கள் இவங்க மேம்போக்காக நடந்து கொள்ளக்கூடியது, இவங்க அடுத்தவங்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவக்கூடிய செயல்கள் இவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அவ்வளவா பிடித்தம் இருக்காது. அதனால் அவங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். தீராத பிரச்சனை இவங்களுக்கு எங்கே இருக்குது தெரியுமா? மனசு தாங்க. இவங்களுக்கு மனம் தான் தீராத பிரச்சனை, குழந்தைகள் தான் தீராத பிரச்சனை. எனக்கு பிரச்சனையே என் பிள்ளைங்க தாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு அதிகமாக இருக்குமா? அதிகமாகவே உண்டு. சின்ன வயசாக இருக்காங்கன்னா குழந்தைகளுக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூ வந்துகிட்டே இருக்கும். குழந்தைகளுக்கு திடீர்னு செலவு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுவே வாலிப வயதாக இருக்காங்கன்னா குழந்தைகளால் நஷ்டம் ஏற்படும். நிறைய படிக்க வைப்பாங்க, குழந்தை லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிடும். அப்போ அவங்க செலவு பண்ணது எல்லாமே அவங்களுக்கு நஷ்டமாயிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இதுவே கல்யாணம் ஆகிட்டு குழந்தை குட்டிகளோட பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா எனக்கு சொத்து தரல, எனக்கு ஏன் நீ பண்ணலை அப்படின்னு சொல்லி பிரச்சனை போடுவாங்க. இருக்கிற சொத்தெல்லாம் அவங்க வாங்கி அழிச்சிடுவாங்க. அது குழந்தைகள் நினச்சி கவலைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும். அதனால் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப டீப்பாக ஒரு பற்றுதலோ பாசமோ நம்பிக்கையோ வச்சிடாதீங்க. உங்களுக்குன்னு சில விஷயங்களை ஒதுக்கி வச்சுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறதையும் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க. கும்பலக்னம் 50-60 வயசில் போகுதுன்னா கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும்னு முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு லாபமும் ரொம்ப நல்லா இருக்குது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்கள் சென்று வசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு ரொம்ப அபரிமிதமான பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. ஆக மொத்தம் கும்பலக்னம் வருமானத்துக்கு பிரச்சனை இருக்காது. பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் அடுத்தவங்க பணமாவது உங்கள் அக்கௌண்ட்டில் புழங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. சேவிங்ஸ் நல்லா இருக்கும். இதை படிக்கக்கூடிய ஸ்டேஜில் உங்களுக்கு கும்பலக்னம் வருதுன்னா பேங்கிங் சம்மந்தமானது நீங்கள் படிக்கிறீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆன்மீகம், அறநிலையத்துறை சம்மந்தப்பட்ட கல்விகளை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அதுவும் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆடிட்டிங் சம்மந்தமான கல்விகள் எடுக்கிறீங்கன்னா அதுவும் சிறப்புக்குரியதாகவே இருக்கும். அதனால் பணம் புழங்கக்கூடிய இடம் உங்களுக்கு தாராளமாக நல்ல நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும். மேலும் மேலும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீட்டில் கும்ப கலசம் வச்சு அதை பூஜை பண்ணிக்கிட்டே வாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை அந்த கலச தேங்காயை மாற்றிக்கோங்க. அது உங்களுக்கு எப்போதுமே ஒரு சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு நிகழ்வாக அமையும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.